சென்னையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் சங்கர். சின்ன வயதிலிருந்தே பள்ளியில் நடிகர்களைப் போல் பேசி தோற்றத்தை மாற்றி நண்பர்களை சிரிக்க வைப்பதில் தனி ஆர்வம். ஆனால் வாழ்க்கை எப்போதும் சிரிப்பாக இருப்பதில்லை. வீட்டு நிலைமை காரணமாக படிப்பை நிறுத்த வேண்டிய கட்டம் வந்தது. பல்வேறு சிறிய வேலைகளை செய்து குடும்பத்தை நிர்வகித்தார். ஆனால் அவருக்குள் ஒரு கலைஞன் தவித்துக் கொண்டிருந்தான், எப்படி தனது சிரிப்பு திறனை முன்னேற்றுவது என்று. அப்போதுதான் விஜய் டிவியின் கலக்கப்போவது யார் என்ற நிகழ்ச்சி அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக வந்தது. அந்த நிகழ்ச்சியில் அவரது ரோபோ போன்ற நகைச்சுவை பாணி பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தது. அன்று முதல் ரோபோ சங்கர் என்ற பெயர் அவருக்கு ஏற்பட்டது. அவரது பிரபலமான "என்ன சார் இது, முதல்ல இருந்து கதையை சொல்லுங்க சார்" போன்ற வசனங்கள் மக்களின் நாளடைவு பேச்சுவார்த்தையாக மாறியது. இதைத் தொடர்ந்து தமிழ் சினிமா துறையும் அவரை வரவேற்றது. விஜய், அஜித், சூர்யா போன்ற ரசிகர்களின் நட்சத்திர நடிகர்களுடன் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. ரவுத்திரம், தீபாவளி, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா போன்ற பல படங்களில் அவரது நகைச்சுவை காட்சிகள் மக்களின் மனதில் என்றும் நிலைத்து நின்றன. ஆனால் வாழ்க்கை பாதையில் வெற்றி மட்டும் இல்லை, அவரது ஆரோக்கியம் அவரை தொந்தரவு செய்தது. கல்லீரல் பிரச்சனை, ஜாண்டிஸ் போன்ற நோய்களால் பல முறை மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய கட்டம் வந்தது. ஒவ்வொரு முறையும் தனது ரசிகர்களிடம் இருந்து கிடைத்த பிரார்த்தனைகள் மற்றும் ஆதரவினால் அந்த சிரிப்பு ராஜா மீண்டும் எழுந்து நின்றார். ஆனால் இன்று அவர் நம்முடன் இல்லை. ரோபோ சங்கரின் வாழ்க்கை, ஒரு சாதாரண மனிதர் எப்படி தனது கனவுகளை பின்தொடர்ந்து சிரிப்பின் மூலம் லட்சக்கணக்கான மனதை கவர்ந்தார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். தமிழ் சினிமா மற்றும் தமிழ் தொலைக்காட்சி துறைக்கு அவர் அளித்த பங்கு என்றும் நினைவு கூறப்படும். அந்த சிரிப்பு ராஜாவின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனிடம் வேண்டுவோம்.